வணக்கம் நண்பர்களே. இன்றைய தேவியின் பயணம். வலிகள் தந்த காயங்களை விட சில வார்த்தைகள் தந்த காயங்கள் தான் அதிகம். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை தாங்கிக்கிடுவோம். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்போம் கண்டிப்பாக. ஆனால் சில வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் அப்படியே நம்மளை எதுவும் செய்ய விடாமல் ஆக்கிறோம். சில வார்த்தைகள் நம்மளை ரொம்பவே காயப்படுத்தும். காயங்கள் தர வலிகளை விட சில வார்த்தைகள் தரும் வலிகள் ரொம்பவே அதிகம். அது நம்மளை ரொம்பவே உடையவும் செஞ்சிடும். வாழ்க்கையில் என்றைக்குமே மற்றவங்கள வார்த்தைகளால் காயப்படுத்தாதுங்க. வாழ வழியில்லை என்று புலம்பாதே, நீ வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று முன்னேறு. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது இல்லைங்கிறத தான் அதிகமாக நம்ம பெருசாக சொல்வோம். நம்ம இருக்கிற விஷயத்த மறந்துடுவோம். வாழ்க்கையில் இல்லாத விஷயத்துக்கு அதிகமாக யோசித்து நேரத்தை வீணடிப்புமே தவிர இருக்க விஷயத்த எப்படி சிறப்பாக அமைச்சு நல்ல வழியில் நம்ம போகணுங்கிறத யோசிக்கிறத விட்டுருவோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கே தான் நம்மளோட வாழ்க்கை. இதில் இருக்கிறதுல எப்படி சிறப்பாக நம்ம அதை அமைச்சிக்கலாம், எப்படி சிறப்பாக பயணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். நண்பர்களே, நம்ம இப்போ பயணிச்சுட்டு இருக்க இந்த வாழ்க்கையிலே கடினமாக உழைச்சோன்னா கண்டிப்பாக பெரிய வெற்றியை வாழ்க்கையில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.